பிரபஞ்சத்தில் நீங்கள் இருவரும் நீடு உடிக்காலமோ ஆழக்கடவது அது தவிரவும் நான் கஷ்டமடித்து இருக்கின்ற இந்த நேரத்தில் என்னை நாடி தேடி வந்திருக்கின்றீர்களே அதற்கான விவரம் என்னவென்று எனக்கு விவரமாக சொல்லுங்கள் தங்கைமார்களே. அப்படியே தெரிவிக்கிறேன். சப்தகுட பஞ்சனையில் நித்திரை செய்து கொண்டிருக்கும் போது நீங்கள் ஏதோ முட்டத்தூர் எல்லையில் அழுது புலம்பிக் கொண்டிருக்கும்படியாக சொற்பனை ஓட்டோட்டமாக நானும் தங்கையமாக வந்து
இந்த என்னை எழுதிய இறைவனாகப்பட்டவன் இப்பேற்பட்ட கஷ்டத்தை கொடுத்திருக்கின்றானே தங்கைமார்களே. ஓ அக்கா என் கஷ்டம் போட்டா நீங்க வந்த வரையும் என்ன பார்த்த மாதிரி பாருங்க. என்னுடைய கஷ்டம் என்னால போட்டோம். தங்கைமார்களா எந்த கூரையை சொன்னா கஷ்டத்தை நான் சொல்ல வேண்டும் என்றால் இதோ நந்திம பொழுதில் புதித்த சந்திரனாகப்பட்டவன் காலை கதிரவனை எழும் முன்பாக மறைந்தாலும் என்னுடைய கஷ்டத்தை சொல்லி தீர்க்க முடியாத அம்மல் தங்கைமார்களே. தங்கைய சத்தியம் இருக்குதா? யாருக்கு சத்தியம் வாங்க உலகத்தில் பெண்ணாய் பிறந்தவர்கள் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள். தங்கைமார்களா தங்கைய சென்ற முனிவன் கையில் அடிமைப்பட்டான். தங்கமர்களா இந்தியினால் கிருபாஞ்சகன் பௌமியின் கையில் அடிமைப்பட்டான். இந்த நாள் சந்திரசேகர் என்னையும் அடிமை கொண்டான். வேறொன்றில்லை தங்கைமார்களா திரேதாயுகத்தில் சூரியகுல பரம்பரையில் வந்த சூரியகுல பரம்பரையில் 36வது தலைமுறையில் திருச்செங்குவின் மகன் ஹரிச்சந்திரனாகப்பட்டவன் விசுவாமித்திர முனிவரிடம் அடிமைப்பட்டான். பிந்தினால் கிருபாஞ்சகராஜன் பௌமியின் அரசிடம் அடிமைப்பட்டான். இந்த நாள் சந்திரசேகரனிடம் நான் அடிமைப்பட்டு தவிக்கின்றேன். நம்மள் தங்கைமார்களே அச்சிடா
தமக்கையா ஐயையோ நான் செய்த தவறு அன்னமனம் வரைக்கும் வேற அருணங்க உதயம் காலம் அன்னவன் வரைக்கும் அறுவை ஐயையோ நான் என்ன நீங்கள் பேசுவதைக் கண்டால் என் மனமானது பதைபதைக்கின்றது. அவன் உங்களையும் என்னோடு கஷ்டப்படுத்திய சொல்வான். வேண்டாம் தங்கைமார்களே, அருவன் பாசத்தால சொல்லுகிறேன். அப்படி அவர் சொல்ல அடங்கால அக்காலன்ட்டு பாராம கை கால பிடிச்சு கட்டு இதற்கு முன்னே நான் சென்று பார்த்து வருகிறேன் அக்கா என்று தெரிவித்தாய் என்னிடம். நீ சென்றால் உன்னுடைய கோபத்திற்கு அங்கு செல்லக்கூடாது, நாம் இருவருமாக சென்று பார்த்து வருவோம். இங்க வந்த உடனே நீ கோபப்பட்டால் எப்படி ஆகிறது? எதுவும் கோபப்படக்கூடாது, நம்ம இருந்து சற்று நமக்கு இடம் தெரிந்து கொள்வோம். புலியது புலதனை கண்டு புறங்காட்டி பயந்துடுமா அதரை கஞ்சி அக்காவில் பாசனம் அதை பிடித்து கழிச்சு விட்டுருவான். எதிரனை கண்டு கஜா ஒளித்தார் போல எங்களை நீ மிரட்டுகிறாய் அவனை கண்டு நரி போல அவனை பள்ளி பள்ள ஒரு சனத்தில்
வேறு மணலாரிய ஊர் என்ன சொன்னாரு? வேறு மணலாரிய ஊர் என்ன சொன்னாரு? பரமதி எண்ணி இருக்கிறவரை ஏற்றுவர். பரமதி எண்ணி இருக்கிறவரை ஏற்றுவர். அம்மா தங்கையே, சொல்லும் நமக்கையே. கோபப்பட்டு எதையும் செய்யக்கூடாது. நாம அமைதியாக இருந்தால் நமக்கு இடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அப்படியே ஆகட்டும். அம்மா தங்கைமார்களா, அலைகடலில் ஜலம் பெருகி அதிகமாயி அவளிலே வந்து நிறைந்திட்ட போது தங்கனர்களா, நிலைகளங்கா ஒருபோதும் நினைக்க மாட்டீர். நிமலியாரே நான் சொல்லும் வார்த்தை கேளும். வளைதனில் அகப்பட்ட மான் போல் அம்மை பச்சியமதி செய்திடுவான் வண்டியாரே. அந்த கலகமானவன் வந்து நம்மை கண்டு அவன் அடிமை கொண்டு தங்கைமார்களா, இந்த கடலானது கடல் நீரானது இந்த பூமி முழுவதும் நிறைந்து விட்டால் நம் மனமானது எப்படி கலங்கி தவிக்குமோ அவ்வாறு அவன் தன்னுடைய வசியத்தால் நம்மை வளைதலில் அகப்பட்ட மான்மோல் நம்மை வசியம் செய்து அவன் உங்கள் இருவரையும் என்னோடு தொண்டு வேலைகள் செய்ய சொல்லுவான். நம்ம தங்கைமார்களே, பெரிதாக சொல்ல வந்த கருமையன் அரணேனீரோ. பெரிதாக அவன் ஊரில் சென்றவனை நான் கொல்லாவிட்டான். பெரிதாக தேவி பூஜாயை என்று பரிவாக நான் வைக்கும் அவையே செல்கின்றனே. அவனை பெரிதாக இங்கே பேச வேண்டாம். அவன் ஊரில் சென்று அவனை நான் கொல்லாவிட்டால் இந்த உலகம் என்றும் தெரியாத தேவி பூஜோலை என்று. தங்கைமார்களா, தங்கையே, சொல்ல
நான் வசியத்தில் அகப்பட்டு நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன். இன்றைய தினத்தில் என்னை வாசலுக்கு சாணம் தெளித்து பெருக்கி போகும்படி திட்டம் செய்தால் நான் என்னுடைய அங்கமானது நொந்து நான் அலறி அழுதேன். முன்னே நடந்த விதங்கள் அனைத்தையும் உங்களிடம் தெரியப்படுத்தி விட்டேன். என்னுடைய கஷ்டத்தை எவரித்த போதிலும் இந்த நகரை அவர்களுக்கு நான் தானமாக தந்து விடுகிறேன். இப்போ சொன்ன வார்த்தையை நான் எப்பொழுதும் மீற மாட்டேன். நம்ம தங்கமார்களே, ஓ தமக்கையே தங்கையே, சொன்ன வார்த்தையை பிரகாரம் நடந்து கொண்டால் நாங்கள் உன் கஷ்டத்தை தீர்த்து வைக்கின்றோம். தமக்கையே வேலை மறையுங்காலம் வேலை இறையவன் மறையுங்காலம் சொன்ன வார்த்தை மொழியது திரளமாக்கே என்னதான் வந்தாலும் வர உண்ணாதே. நகரம் தன்னை கடினமாய் தந்திட்டேனே அந்தவனாகப்பட்டவன் வருகின்ற நேரமாகிவிட்டது. இதோ என்னுடைய நான் சொன்ன வார்த்தையை மாறாமல் இதோ என்னுடைய நகரத்தை உங்களிடம் ஒப்புவித்தேன். உங்களுக்கு எந்த இடர் வந்தாலும் என் மீது எந்த பழியும் வந்து நேர்ந்து விடக்கூடாது. அம்மல் தங்கைமார்களே,